ஏக்கா, வாங்கி திங்கிற கரும்போட திருடி திங்கிற கரும்பு ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மைதானக்கா? ஏண்டி நெட்டவழி, நான் வட்ட வட்டம் திருடி திங்கிற மாதிரில பேசிட்டு கிடக்க. ஏக்கா, நான் என் மாமியா கிட்ட தான் கேட்போன்னு நினைச்சேன். அது வட்ட வட்ட திருடி தான் திங்குமா, அதுகிட்ட தான் கேட்போன்னு நினைச்சேன். உங்க வீட்டு பக்கம் தான் கரும்பு தோட்டம் இருக்கா? சரி, நீயும் அப்படிதான் வெட்டி தெரியாம வச்சுக்குவேன்னு நினைச்சு கேட்டேன்க்கா. அடி தொடப்பு கட்ட பைய, நான் என்ன வருஷ வருஷம் கரும்பு திருடி தின்னுட்டு இருக்கேன். ஏதோ நீ கூப்பிட்டேன்னு ஒத்தாசைக்கு வந்தா ரொம்ப தான் ஓவரா பண்றா. அடி நெட்டவழி, எம்பிட்டு நேரண்டி வெட்டுவ, முதுகெல்லாம் அந்த வலி வலிக்குதுடி. அக்கா வனசாக்கா, குண்ட குட்டையா தானே இருக்க. என் வெயிட்ட தாங்க மாட்டியா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, அம்புட்டை வெட்டி சாச்சிருவேன். அடியே நெட்டவள்ளி, தடையே இல்லாம திருடணுண்டி. அம்பட்டே வெட்டி சாத்தினா வீடு தேடி வந்துருவாங்க பாத்துக்க. பாத்தியாக்கா, பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரியே பேசிட்டு இருக்க. அடியே நெட்டவள்ளி, நீ பாட்டுக்கு லொட லொட நாங்க நின்று நாயம் தான் பேசிட்டு இருக்கேன். நாளா வெயிட் தாங்கிட்டு கிடக்கேன். பார்க்க தாண்டி ஒல்லியா இருக்க, ஆனா இந்த கணக்குறடி. ஏக்கா வனசாக்கா, கண்ணு வைக்காதக்கா, போன் வெயிட்டுக்கா. நான் பார்த்த குண்டாவாக்கா இருக்கேன். என்னைய போய் வெயிட்டு கெயிட்டுன்னு சொல்லிட்டு கிடக்க. இன்னும் ஒரு கட்டு வெட்டினா போதும் வளசாக்க மட்டும். டக்குன்னு வீட்டை பக்கம் கிளம்பி போயிடணுண்டி. ஏக்கா, ஒரு கட்டா? ரெண்டு கட்டுல வெட்டணும். என் மாமியா ஒரு கட்டு வச்சிருக்கு, நீ ஒரு கட்டு வச்சிருக்க. நான் எனக்கு ஒரு கட்டு வேணும்ல. உனக்கு எதுக்கடி ரெண்டு கட்டு? நீயும் மாமியாளர் ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க. அவ என் மவளுக்காக வெட்டுறாடி இன்னொரு கட்டு. அவளு எங்க வீட்டுல தானடி இருக்கா, பொங்கச்சீர் கொடுக்கணும்ல, அதான் ஒரு கட்டு வெட்டுறோம். அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டே திரிங்க. இவங்க மகளுக்காக வெட்டுறாங்களாமால. எங்க அம்மா ஃபோன் பண்ணிச்சு, கரும்பு வாங்கலையாம். அதான் நான் ஒரு கட்டு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். உங்க மகளுக்கெல்லாம் வெட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்டி நெட்டவழி, உங்க அம்மா இருக்க ஏரியா பக்கம்ல கரும்பே இல்லையா? நீ வெட்டி கொண்டு போனாதானா? அதான் ரேஷன் கடையில ஒரு கரும்பு தராகலாதான், உங்களுக்கு பத்தாதாக்கும். எத்தே, என் வாய் கிளறாதீங்க. உங்க மக வீட்டு பக்கத்துல இருந்தா கரும்பு இருக்கும். நிறைய பேர் கரும்பு விற்பாங்க. ஏன் ரேஷன் கடையில கூட ஒரு கரும்பு தராங்க. அது உங்க மகளுக்கு பத்தாதோ? வேணும்னா நம்ம கட்டுல இருந்து கூட ரெண்டு கரும்பு கொடுத்துடுங்க. ஓவரா வாய் பேசிட்டு இருக்காதீங்க. ஐயையோ, நம்ம மவ வேற கரும்பு கொண்டு போலேன்னா அவ்வளவுதான் பேயாட்ட ஆடிப்புருவாளே. இந்த நெட்டவழி வேற அவளுக்குன்னு கரும்பு வெட்ட மாட்டாவள. அடி நெட்டவழி, இன்னும் எம்புட்டு நேரண்டி ஆகும், முத்துகளும் அந்த வழி வலிக்குதுடி. ஏக்கா, செத்த நேரம் பொறுக்கா. இன்னும் ரெண்டு கரும்பு வெட்டினா வேலை முடிஞ்சிருங்கக்கா. நீங்க பாட்டுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கட்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எனக்கு ஒரு கட்டுக்கு நான் எங்க போறது? எக்கா வனசாக்கா, உனக்கு இல்லாம ஏக்கா கரும்பு தோட்டத்தையும் கூட வெட்டி தாரேன். ஆமா ஆமா, நல்லா வெட்டி தருவடி. வாயிலே வடை சுட்டுட்டு போகாம இருந்த சரித்தே. ஏண்டி பட்டு, உங்களுக்கு உன் மாமி அந்த வரலையா வீட்டுக்கு? இல்லக்கா இல்லக்கா, வரல போல. போன் அடிச்சோம் எடுக்கல. விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க போல, அதனால இந்த வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, அடுத்த நிமிஷமே எங்க வீட்டுல வந்து உட்காந்தாலும் உட்காந்துருப்பாங்க. 4 பேர் வீட்டுக்கு வந்தாதடி கலகலன்னு இருக்கும், அதான் கேட்டேன். மனசாக்கு கவலையே இல்ல, அவ மாமியா அவ வீட்லயே இருக்கா. ஆமா ஆமா, எனக்கு கவலை இல்லைன்னு இவங்க கண்டாக. அது கொடுமை தாங்க முடியாம நான் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு கிடைக்கேன். நான் கவலை இல்லாம இருக்கேனா? அடி நெட்டவழி, உன் மாமியா வாய் ரொம்ப பேசுதடி, வாய் கிழிச்சுட்டுருவேன் பாத்துக்க. ஏவனசா, நீங்க மாட்டு பொங்கல் தான் வைப்பீங்களோ? ஆமாக்கா, மாடு கிடக்கல, அதனால மறுநாள் தான் பொங்கலே வைப்போம். பொங்கல் அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு திரிஞ்சிட்டு கிடக்குங்க. பொங்கல்லாம் வைக்கிறது இல்ல. மறுநாள் தான் மாட்டை பிள்ளை குளிப்பாட்டி பொட்டெல்லாம் வச்சு பொங்கல் வைப்போம். அதுவும் நல்லா தாண்டி இருக்கும். நானும் எங்க வீட்டு சின்ன பிள்ளைல இருக்கும்போது மாட்டு பொங்கல் மட்டும்தான் வைப்போம். ஏக்கா ஏக்கா வனசாக்கா, அப்படியே குமிஞ்சிரு, இறங்குறேன். எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டேன். எப்பா சாமி, நல்லதா போச்சு. டக்கு வாடி. இதுதாங்க இந்த ஊர்லயே எரிச்சலா வருது. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியே ஒரு வள்ளி ஆயிரணும் போல. இரு இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும். அப்படி பஸ் வரலைன்னா ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். கொஞ்ச நேரம் இப்பயே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. டைமுக்கே பஸ் வரதே இல்ல. ஏக்கா, இவங்க உங்க வீட்டு பக்கத்துல தானே குடி வந்திருக்காங்க, புதுசா கல்யாணம் முடிச்சிட்டு. ஆமாண்டி நெட்டவள்ளி, ஊருக்கு கிளம்பிடுச்சுக்க போல. என்ன தாமரை, என்ன ஊருக்கு கிளம்பிட்டீங்க போல? ஆமாங்கக்கா, நாங்க 2 பேர் மட்டும்தானே இருக்கோம், அதான் எங்க மாமியார் ஊருக்கு போறோம். சரி சரி, இங்க ஒத்தையில கிடந்து என்ன பண்ண போறீங்க? சரி சரி, போயிட்டு வாங்க. உங்களுக்கு 4 பக்கம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. ஆமாக்கா ஆமாக்கா, அதான்க்கா நாங்க கிளம்பிட்டோம். ஒரு வாரம் லீவு, எந்த வேலையும் இல்ல, அதான் சரி போய் பார்த்துட்டு வருமேன்னு கிளம்பிட்டோம். இந்த ஊர்ல பஸ்ஸுக்கு தான் ரொம்ப கஷ்டம் போலக்கா. நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுக்கா, இன்னும் ஒத்த பஸ் வரல. ஏமா, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஆட்டோ வரும்ல, அதுல போங்க. அப்படிதான்க்கா, இன்னும் 5 நிமிஷம் பார்க்கணும்க்கா. பஸ் வரலைன்னா ஆட்டோல தான் போகணும். எனக்கும் தான் இந்த ஊர்லயே இருந்து போர் அடிக்குது. அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. எங்க போக முடியுது? ஏன் மருமகளே, போயிட்டு தான் வரது. என்ன பண்றது, என் மாமியா ஒத்துழைச்சா போலாம். ஏண்டி, உங்க அம்மா என்ன தனியாவா கிடக்கா? அதான் உன் தம்பியும் உன் தம்பி பொண்டாட்டிலாம் இருக்காளுகள்ல. நீ பாட்டுக்கு என்னைய விட்டுட்டு போனேன்னு நாளை ஒத்தையில கிடக்கணும். அப்புறம் ஊரே கேட்கும், உன் மருமவ எங்க, உன் மயன் எங்கன்னு. அதுக்கு நான் ஒவ்வொன்னா பதில் சொல்லிக்கிட்டே தெரியணும். இப்படிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஊர் பக்கமே போறதே இல்ல. ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போற பாரு. எப்படியும் மாசத்துக்கு 2 வட்டம் என் மயனை இழுத்துட்டு போயிட்டு வந்துடுற. என்னமோ உங்க அம்மாவையே பார்க்காத மாதிரி பேசுவ.
உங்களுக்கு நான் அந்த 2 வட்டம் போறதும் வயிறு எரியுது போல. ஏன் தாமரை, உங்க அம்மா ஊர் பக்கத்துல தான் இருக்கா? ஆமாக்கா, எங்க மாமியார் ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தான் எங்க அம்மா ஊருக்கும். எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டோம்னா அங்க இருந்து பைக் எடுத்துட்டு எங்க அம்மா ஊருக்கு போயிருவோம்க்கா. என்னையும் எங்க அம்மா பக்கத்திலேயே கட்டி கொடுத்துருக்கலாம் போல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன்னா 5 மணி நேரம் ஆகும். பக்கத்திலே கட்டி கொடுக்க சொல்லிருக்கலாம்ல, நாங்க நிம்மதியா இருந்திருப்போம். இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட எவ வந்து சிக்கி சின்ன பின்ன ஆயிருப்பாளோ. அடி நெட்டவழி, தெருவுல நின்றுக்கிட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. ஏக்கா நான் எங்கக்கா சண்டை விட்டுட்டு இருக்கேன்? என் மாமி அதை தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்கு. இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க, வாங்க போவோம். சரிம்மா, நீங்க 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்கக்கா. ஆத்தாடி ஆத்தே, எப்படியோ அந்த கரும்பை எடுத்துட்டு வீட்டு பக்கம் வந்தாச்சுடா சாமி. இங்க வேற 2 கரும்பு இருக்கு, இந்த மனுஷன் வாங்கிட்டு வந்திருப்பாரோ? அதானே, கரும்பு வந்தா மொத்தமா வரும், இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. என்னம்மா, கரும்பு வாங்க போனியா? நானும் என்னடா ஆளவே காணுமேன்னு பார்த்தேன். நீ வேற யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. கரும்பு வாங்கலாம் போலடி, ஒரு தோட்டத்துல போய் வெட்டிட்டு வந்துட்டோண்டி. என்னம்மா இப்படிலாம் திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? யாருக்கும் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அடியே, பொழைக்க தெரிஞ்சுக்கணும்டி. இந்த கரும்பு எப்படி 200 ரூபா வரும். யாரும் வந்து வீட்டை பக்கம் வந்து அசிங்கப்படுத்தாம இருந்தா சரித்தையும் போ. உன் சின்ன மகிட்ட மட்டும் சொல்லிடாத, அவளைதான் ஊரே அசிங்கப்படுத்தி விட்டுருவா. ஆமாண்டி, அவள்கிட்ட மட்டும் சொல்லிடவே கூடாது. வேணும்னே போய் சொல்லி கொடுத்துட்டு கூட வந்துருவா. உங்க அப்பாட்டையும் சொல்லிடாத, அவளைதான் சாமியாட்டம் ஆடுவாராக்கும். பொங்கலுக்கு ஜாமா வாங்குறியோ இல்லையோ, கரும்பை மட்டும் நல்லா வெட்டி வெட்டி மாத்தி மாத்தி தூக்கிட்டு வரீங்க. அப்பாவும் இன்னைக்கு வேலை பார்க்குற இடத்துல இருந்து பக்கத்துல 2 கரும்பு கொடுத்துருப்பாங்க போல, வாங்கிட்டு வந்திருக்காங்க. பொங்க சாமா இப்பயே வாங்கி வச்சு என்னடி பண்ண? பொங்கலுக்கு முத நாள் உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கரும்பு நீங்க பாட்டுக்கு வெட்டி சாப்பிட்டுட்டு கிடப்பீங்கல்ல, அதுதான் வாங்கினேன். வாங்கினேன்னு சொல்லாதம்மா, திருடினேன்னு சொல்லு. உனக்கு ரொம்ப திமிரு தாண்டி.